இன்றைக்கி நான் உங்களுக்கு கேழ்வரகு சேமியாவில் உப்புமா ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இரும்பு சத்து உள்ளது. எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேழ்வரகு சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு நான் வந்து 100 கிராம் கேழ்வரகு சேமியா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், 100 கிராம். இதே போல் நீங்களும் 100 கிராம் வந்து வாங்கிக்கோங்க. இந்த கேழ்வரகு சேமியாவை இப்போ நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே இது ஊறக்கூடாது. அதிகபட்சமே 3 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து இருத்துட்டு இதை வந்து வேக வைக்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி கலக்கி விட்டுடுங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான். சரி, கரெக்டாக 3 நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. ஊறட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு.